ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். சீம்பாலில் பன்னீர் செஞ்சு காமிச்சு கொடுத்தேன். பட்டர் மசாலா வைக்கும்போது காமிச்சு தரேன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கி வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். சீம்பாலில் பன்னீர், அந்த பன்னீர் தான் இதில் தான் இன்றைக்கி பட்டர் மசாலா வைக்க போகிறோம். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி, குருமிளகு, ஸ்டார் மொக்கோடது 2 அது ரொம்ப வச்சா ஒரு மாதிரி மணமாக இருக்கும், பிடிக்காதுங்கிறதுனால நான் 2 துண்டு உடச்சி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இது எல்லாமே நம்ம லைட்டாக வறுத்துட்டு எண்ணெயில் வணக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். தயிரும் அரைக்கிறதுக்கு தான். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுலேயும் சோம்பு, ஸ்டார் மொக்கு, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வாங்க எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். சின்ன கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். அதேமாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். உப்பு கொஞ்சம் தான் போடுறேன் நான். இதிலே நம்ம பன்னீர் போட்டுடலாம் ஒவ்வொன்றா. எல்லாத்தையுமே போட்டாச்சு. அடுப்பு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இதை திருப்பி போட்டுறணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டுங்க. இது எதுக்குன்னா, நம்ம பட்டர் மசாலா வைக்கும்போது இதில் பன்னீரில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்கு வேண்டி தான். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். பட்டர் மசாலா செஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு தான் அதை போட போகிறோம். அது வரைக்கும் அது இந்த மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் அதில் செட் ஆகும். அதுக்கு வேண்டி தான். வாங்க எப்படி அடுத்தது செய்ய போகிறத என்னென்னு பார்த்துருவோம். இதில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி இருக்க ஏலக்காய், இந்த மாதிரி மசாலா ஐட்டங்க பூரா அதில் போட்டுருவோம். இஞ்சியெல்லாம் அதில் ஒன்று போடுறேன், அதில் காமிக்கலை நான். எண்ணெயில் நல்லா வறுபட்டதும் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வணங்கணும். தக்காளி போட்டுட்டேன். இல்லை ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வணங்கட்டும். வணங்கிடுச்சு. அரைக்கிறதுனால போதும். இதில் நம்ம மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டேன். அதுலேயே நான் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வறுத்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையே கழுகி அரைக்கிறதுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். மணி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தாளித்து விட்ருவோம். வறுத்த அதே கடாயை கழுகி 2 ஸ்பூனு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் நம்ம பட்டை, கிராம்பு எடுத்து வச்சதை போட்டுருவோம். ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். இதில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் நான். அதில்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் கலக்கின தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வரட்டும். கிரேவி ரெடி ஆகிறக்குள்ள நமக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டு வந்துடலாம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டோம். மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நல்லா வற்றி எண்ணெய் மிதந்து வர ஸ்டேஜில் நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் பட்டர் மசாலா கொதிச்சிட்ருக்கும்போதே ஒரே ஒரு துண்டு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். அப்போ தான் டேஸ்ட்டு தித்திப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த உப்புக்கும் அந்த இனிப்புக்கும் பட்டர் மசாலாவுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அது இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் பன்னீரை ஒவ்வொன்றா போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் கருவேப்பிலை மாத்திரம் தான் நான் போட்டிருக்கேன். உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே அழகாக வந்திருக்கு. கடையில் வாங்குறது நம்ம கல் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தோசை கழிச்சு ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உடையவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதாரண பாலில் எடுத்தாலும் கூட இவ்வளோ இதாக இருக்காது, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.